அந்த 27 தொகுதியில பிஜேபி நேரடியா போட்டிட்டு 27 தொகுதி, தாமரை பிளஸ் ஒரு 5 32 தொகுதியும் கூட கேட்ட தொகுதி கொடுக்கல. எல்லாமே 99% மெகா தோல்வி. கழிஞ்ச தேர்தல் 50,000 ஓட்டுல ஏடிபி தோல்வியிட்ட தொகுதியோட கொடுத்துட்டாங்க. அப்படி விட்டாங்க. நீ 50,000 ஓட்டை நீங்க வாங்க முடியுமா? பிஜேபிக்கார வாங்கி ஜெயிக்க முடியும். அருமையா கேட்டீங்க. 27 + 5 தவேகா அவங்க கூட தாமரையில தான் போட்டி போட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? மோர் தென் 20 சீட்ஸ்ல 3வது இடத்துக்கு போயிட்டோம். நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டோம். பார்லிமெண்ட் தேர்தலில் 85 சட்டமன்ற தொகுதியில 2வது இடம் வந்த பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன போறோம்? 3வது இடத்துக்கு போயிட்டோம் நம்ம, இல்லையா? அதனால இப்ப சார் நான் என்ன சொன்னா, அண்ணாமலைச்சி ஒதுக்கி வச்சீங்க இருக்கட்டும், இன்னொரு ஆள் பொறுப்புல இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. மேல இடத்துல பல விஷயங்கள் வந்து நம்ம டெல்லியில நெத்திக்கன் தரப்பிலும் குற்றம் குற்றமே, அதை பதிவு பண்றேன் நான். தவறு கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க வாங்கின தொகுதிகளாவது இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற தொகுதி இல்ல குறுக்கிடுறேன்னு நினைக்காதீங்க. அதாவது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே எதுக்கு சொல்றேன்னா, நீங்க மேல இருக்கிறவங்க பண்ணது தவறு பண்ணா அது சரியாகாது. குற்றம் இழைத்து விட்டீர்கள், உப்பு தின்னா நம்ம தண்ணி குடிச்சாகணும். தலைவரை நீங்க அண்ணாமலைஜி யாரு? சாதாரண ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். தமிழ்நாடு லெவல் அவரு ஐபிஎஸ் 2வது இடத்துல வந்தவர் ஒரு மனிதர். அவருடைய பெர்ஃபார்ம் 9 ஆண்டு காலம் கர்நாடகாவில் பாத்தீங்கன்னு சொன்னால் கர்நாடக சிங்கம் என்று பெயரை பெற்ற ஒரு மனிதர். பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் ஒரு மக்கள் தலைவனாக இங்க மக்கள் அவ்வளவு ஏத்துக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதுல நான் சொல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த மூத்த தலைவர்களும் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு அவர் சொன்னாரு. ஆனா இந்த மூத்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம், அதோட விளைவையும் பார்த்துட்டோம். வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மூத்த தலைவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நீங்க வளர்க்கறதுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னு உங்களை மாதிரிப்பட்டவங்க பல பேர் எங்கள்கிட்ட கேட்கறாங்க. கேட்கும்போது நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், மீண்டும் அண்ணாமலைஜியை பாரதிய ஜனதா கட்சி முன்னிலைப்படுத்த தவறிவிட்டார்கள் என்றால், இது தொடர்ந்தால் இன்னைக்கு 3%க்கு கீழே நம்ம வந்துட்டோம். மீண்டும் 30 ஆண்டு காலத்துல அதே சாதனையில தான் நம்ம நிக்கிறோம். இடையில தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, தலைவர் அதை 18% ஆக்கி காமிச்சாரு. இப்ப நீங்க நேரத்து பார்த்துருப்பீங்க 2.something வந்துட்டோம். அதனால தலைவரை மீண்டும் முன்னிலைப்படுத்தினால் தமிழகத்துல குறைந்தபட்சம் இந்த 5 ஆண்டு காலத்துல அவருடைய நிறைய விஷயங்கள், இப்ப விஜய் கூட அவர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம், படுகொலை, சிறுமியல், பால்வியல், அதாவது தமிழகம் வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு அமைதி பூங்காவா இருந்த தமிழகம். இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழகத்தில் வெற்றி பெற்றால் இது சுடுகாடாகி விடும் என்று அரசியல் ஆன்றோர் பெரு மக்கள் சொன்னாங்களா இல்லையா? அதனாச்சு சுடுகாடா 10 லட்சம் கோடி கடன் மட்டுமல்ல, தமிழகத்துல வந்து அந்த டேட்டா தலைவர் சொல்லக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலியல், கஞ்சா வியாபாரம், எங்க பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்பு, அவ்வளவு சமூக விரோத செயல்களும் நடந்தது. அவங்க முதல்வராக இருந்தவர் சொன்னாரு, அதுக்கப்புறம் அவரு முதல்வராக முன்னாடி சொல்லுவாரு, தாலி அறுப்பு, சங்கிலி பருப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அவ்வளவு அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தலைவர் ஒரு ஆள் இருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருந்தார். அது இன்னைக்கு ஓட்டா நம்ம அறுவடை பண்ற நேரத்துல துரதிருஷ்டம் என்னாச்சு, அவர் தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. மீண்டும் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வரணும்னா தலைவர் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் சாத்தியமே தவிர, ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியா கூட வரலாம், அடுத்த கட்டத்தில் நம்ம வரலாம். இப்ப விஜயை நம்ம வாழ்த்துறோம், தலைவர் வாழ்த்தி இருக்கிறாரு, நாங்களும் விஜயை வாழ்த்துறோம். புதுசா ஒரு பதவி ஒரு சில நாட்களை பதவியேற்க போறாரு. கண்டிப்பாக இதற்கு முன்னாடி இருந்த திராவிட ஆட்சியை போல தமிழகத்தை இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற தவிர விஜய் பண்ண மாட்டாருங்கிறத நம்ம அதனுடைய அடிப்படையில் தலைவரோட வாழ்த்து பார்த்திருப்பீங்க. அவர் முட்டுக்கால் போட்டு சொன்னாரு, என்ன சொன்னாரு? கரூர்ல நடந்த நிகழ்வு தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா சிபிஐல இருக்குங்கிற விஷயத்துல அவரு அமைதியா அந்த இதோட சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல அப்படியே திருச்செந்தூர் வர்றாரு, அந்த வேலை எடுத்துட்டு நிக்கிறாரு. அதை நமக்கு பார்க்கும்போது ஒருவேளை இந்த அநியாயத்தை நான் அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த மத சார்பற்ற நாட்டுல கண்டிப்பா இந்துக்களுக்கும் அவர் வாழ்த்து சொல்லுவாரு அப்படிங்கிறதுல அந்த அடிப்படையில தான் தலைவர் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். விஜய்க்கு நம்மளும் வாழ்த்துவோம். ரெண்டாவது அவங்க விஜயும் திராவிட கட்சிகள் எப்படி எல்லாம் பண்ணிது, அதாவது திமுக கடந்த 5 வருஷம் எப்படி எல்லாம் பண்ணாங்க, இந்து மக்களுக்கு இந்து கடவுளுங்களை எவ்வளவு அநாகரிகமா பேசுனாங்க, செயல்பட்டாங்க விஷயம் அவருக்கும் தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் 100% அனைத்து மதம் ஜாதியும் ஒன்னா இருக்கும் அப்படின்ட்டு அனைத்து, அதாவது ஜாதி கட்டமைப்புகளுக்கும் சரி, மத கட்டமைப்புகளுக்கும் சரி, மத வழிபாடுகளுக்கும் சரி, திருப்பரங்குன்றத்துல தீப யாத்திரை நிகழ்வுக்கும் சரி, கண்டிப்பா இந்த பொதுமக்களினுடைய நியாயமான விருப்புகளுக்கு மாறா விஜய் செய்ய மாட்டாருங்கிறத நம்ம நம்புறோம். கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அந்த ஆட்சி நடக்கும்னு நம்புவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க கர்நாடகத்துல வந்து நீங்க அரசியல்ல
கட்சி தொடங்குற மாதிரியோ அரசியல் சேவை செய்யற மாதிரியோ கர்நாடகத்துல செய்யுங்க அப்படி அங்குள்ள மக்களே கேட்குற மாதிரி சொன்னீங்க. அவர் வந்து இங்க வந்தாரு. ஆனா இங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்களா, அதுக்கு கூட இருக்க கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்றாங்கிறது 50% மைனஸா தான் இருக்குது. மக்களும் சரி, அவங்க கூட இருக்கிற இந்த கட்சியும் சரி, ஃபுல் சப்போர்ட்டானா இல்லை. அதாவது கட்சிகள் சப்போர்ட்டா இருந்தா அப்படின்னு சொல்லி சில நீங்க விஷயங்களை கேட்கணும். அதுல கொஞ்சம் உண்மை இருக்குது. அதாவது ரஜினிகாந்த் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, அந்த படத்துல சொல்லுவாரு, இறைவா எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவாரு. அது மாதிரி தலைவர் அண்ணாமலைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், மற்ற எதிர்கட்சியெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே பொருட் கிடையாது. அவர் சிம்பிளா அடிச்சிருப்பாரு. நீங்க பாத்துருப்பீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணாரு. இந்த கூடையே இருக்கா, நான் உங்களை நம்பி வர்றேன் பாருங்க. இல்ல சார், நான் கட்சி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படி ஏன்னு கேக்குறேன்னா, 2021 அண்ணாமலைஜி தேர்தல நின்னாரு, தலைவரா கிடையாது. அதுக்கு பேர் ஒரு முழுசா சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதியிலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்கணும், இதுதான். அப்ப அவர் இல்ல அப்ப அவருக்கு சப்போர்ட் கொடுக்காத மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். 100%. அதுக்கு தான் நான் சொல்றது, ஒரு பானை சட்டுக்கு ஒரு சோறு பதம். போன பார்லிமெண்ட் தேர்தலில் 85 சட்டசபையில 2வது வந்திருக்குன்னா, அடுத்தது ஒட்டுமொத்த தமிழகம் என்ன யாரு அண்ணாமலைஜியை வந்து மக்கள் தலைவரை முதலமைச்சராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்க, இவரை வந்து ஒரு உதாரணத்துக்கு கோவையில பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. அப்ப நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தங்க சொல்றாங்க, லிஸ்ட்ல இருக்குது, வரவேற்கக்கூடிய ரிசீவ் கமிட்டில இருக்கிறாரு, அவர் வரலன்னு சொல்றாரு. தலைவருக்கு அந்த ரிசீவ் கமிட்டில பேரே கிடையாது. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி அவரு இந்த நிர்வாகிகளுக்கு, குறைந்தபட்ச நிர்வாகிகளுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக நிர்வாகிகள் அவரை தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல, அதை அவரை வந்து வெளிப்படுத்துறாரு. என் பேர் அதுல இல்ல, அப்போ இல்லாத பேரை இருக்கு, அவரை ரிசீவ் பண்றதுக்கு வரலன்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சு எதுக்காக ஒரு மூத்த தலைவர் எடுக்கணும்? இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த தலைவர்களும் இந்த வேலையை தான் செஞ்சாங்க. எந்த வேலையை செஞ்சாங்க? தலைவரை எங்கேயாவது அவரை கீழே இறக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்துல சொன்ன ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி, எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி இறைவான்னு சொன்ன மாதிரி, சக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அவர் ஒண்ணு மட்டும் சொன்னார், நீங்க மூத்த தலைவர்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க, விலகுங்க, புதுசா வரவங்க வரட்டும்னு சொன்ன ஒரு இதை மனசுல வச்சு, இவங்களுடைய இந்த சுயநல சிந்தனை மட்டும்தான் இவங்களுக்கு கட்சியோ பொதுநல சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சுயநல சிந்தனை. எனக்கு என்ன கேள்வி சார், பிரச்சாரத்தை பயன்படுத்துறான், இல்ல மத்தியில ஏதோ ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்து பாரமாட்டிக்கு வச்சிருக்கலாம். இதெல்லாம் எப்போ வச்சிருக்கணும்? இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தோம் சட்டமன்ற தேர்தல், எம்பி தேர்தல், இடைத்தேர்தல், மாநகராட்சி தேர்தல் எல்லாமே எதிர்பார்த்தோம். எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு அண்ணாமலைஜி வந்தப்பறம் இல்ல, பாஸ் ஆகல, சக்சஸ் கிடையாதுங்கும் போது இந்த சட்டமன்ற தேர்தல் பிறகு நீங்க வேற மாதிரி ஏதாவது மாத்திருக்கலாம். அதாவது ஜி அவர் என்ன பண்ணா தெரியுங்களா, கழகங்கள் இல்லா தமிழகம், கவலை இல்லா தமிழகம். கழகங்கள் அப்படின்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, 2 கழகங்களும் தான். நீங்க அண்ணா லாஸ்ட்ல பழனிசாமியை கூட அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு உங்களுக்கு விஷயம் தெரியும். அவரு சில விஷயங்களை எடுத்து சொன்னாரு. அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான், ஆஹா நம்ம அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி வைக்கணும்னு சொன்னால் இவரை ரிலீஃப் பண்ணாதான் முடியுங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க. ஆமா சார், இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க சட்டமன்ற தேர்தல் ஏடிஎம்கே கூட 21 சேர்ந்துருந்தாங்க. இடப்பட்ட காலத்துல திராவிடம் இல்லாத ஒரு தமிழகம் பிஜேபி அப்படின்னா அதை மக்கள் வேடிக்கை நினைக்க மாட்டாங்களா? அதாவது இடப்பட்ட காலம்னா சேர்ந்திருக்க இல்ல. அப்ப மக்கள் அதை சார், ஒரு ஊர்ல இருந்து ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வீட்டுக்காரன் 4 பேர்த்து சொல்லுவாங்கல்ல, என்னையே இடப்பட்ட காலத்துல வந்து திராவிடம் இல்லாத தமிழகம் அப்படி இப்படி பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்க, திருப்பி அவங்க கூட சேர்ந்துட்டாங்களா? இல்ல, தவறு பண்ணிட்டாங்க, தவறு இழைச்சிட்டோம், நம்ம தவறு இழைச்சிட்டோம். நீங்க இப்ப மேலிடம் தவறு பண்ணாது சரின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. மேலிடம் பண்ணாலும் யாரு பண்ணாலும் தவறு தான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னேன். தவறு இழைச்சாச்சு, அதனுடைய இதை பலனை நம்ம அனுபவிச்சாச்சு. இனி இதை நம்ம சரி செஞ்சுட்டு எப்படி கடந்து போறோம்? அடுத்து தமிழ்நாட்டினுடைய கலங்கரை விளக்கம் மக்கள் தலைவர் அண்ணாமலை தான் அப்படிங்கிறத அவரை வந்து கண்டிப்பா நாங்க முழுமையா செயல்பட விடுவோம் அப்படிங்கிறது தலைமை அந்த ஒரு எண்ணத்துக்கு கரெக்டா கொண்டு வந்து அவர் மீண்டும் தலைமை பொறுப்பை கொடுத்து பண்ணினால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட அதுக்கு கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புறோம். ஏன்னா ஒரு படித்த மனுஷன் எந்த சுயநலமும் இல்லாமல் நம்மளை கண்டிப்பா இன்னைக்கு வேல்டு எந்த ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? என்னுடைய டாமினேஷன்ல போயிட்டு இருக்கிறோம். அண்ணாமலைஜி வந்து ஐபிஎஸ் ஆபீசர், அவரு கண்டிப்பா அதுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவரை விரும்புறாங்க. இன்னைக்கு அண்ணாமலைஜியை விரும்பாத மக்களே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாமரர்ல இருந்து சொசைட்டில ஐடி பீப்புள்ல இருந்து சயின்டிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மெத்த படித்தவர்கள் சொசைட்டில. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீக்ல விஜய்க்கு மீடியாவை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்க விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட போறோம். இது வரைக்கும் நான் அரசியல்ல பார்த்ததில்லை. எங்க அப்ராட்ல இருந்து லாக்ஸ் டுகெதர் மக்கள் புறப்பட்டு இங்க வர்றாங்க. இதே மாதிரி அண்ணாமலைஜி இங்க எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்கும் போது கர்நாடகால இருந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட, ஏன்னா நான் கர்நாடகால எனக்கு பிசினஸ், அங்க இருந்து வர்றாங்க. அப்போ
இதுக்கு முன்னாடி அண்ணாமலை தலைவர் இல்லாம மற்ற தலைவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி யாரும் புறப்பட்டு வரல. அப்போ ஒரு தலைவருடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, நம்ம எங்க இருந்தாலும் போய் நம்ம ஓட்டா வரணும், நம்ம தலைவர் நம்மளை ஆளணும், மக்களாட்சியின் தத்துவத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய அந்த ஒரு விழிப்புணர்வை அந்த தலைவர் கொண்டு வர்றாரு பாருங்க. அதான் தலைவருடைய ஸ்பெஷல். இப்ப எந்த மாவட்டத்துக்கு போனாங்களும் மோடிஜிக்கு ஈக்குவலான ஒரு பேர் வந்து அண்ணாமலைஜியோட பேர் வந்து இருக்குது. இப்ப நாகர்கோவில் பல ஊருக்கு அவர் போனாங்க கூட, நாகர்கோவில் ரோடு ஷோ மோடிஜி நடத்தும் கூட ஒரு பக்கம் மோடிஜி ஜெயிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலைஜி சொல்றாங்க. அவர் வந்து திரும்பி பார்த்த பொறுதான் அந்த அண்ணாமலைங்கிற பேர் டாக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவரை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நிறைய பேர், அதாவது யாருமே கூப்பிடல. எஸ், அதான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் அண்ணாமலை அவர் கர்நாடகத்துல சர்வீஸ் பண்றாரு, அவருக்கு ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரியும். இதெல்லாம் நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? தமிழ்நாட்டுல எந்த முதலமைச்சருக்கு 4-5 லாங்குவேஜ் தெரியும்? தலைவர் அண்ணாமலைக்கு மட்டும்தான். அவர் முதல்வரா வரணும்னு சொன்னால் அவர் சும்மா போடல, மக்கள் அப்படி சீர்தூக்கி பாக்குறாங்க, இவரு முதல்வரா வரணும். கர்நாடகத்து போய் ஒரு மீடியாக்காரன் ஓகே, டெல்லிக்கு போனா ஓகே, அமெரிக்கா போனாலும் ஓகே. ஆமா, அவரு இதுங்கல்ல, தமிழ்நாட்டுல உள்ள இது மட்டும் இல்ல, அவர் இந்தியாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு லீடர், சுயநலமே இல்லாத நாடு, முழுசா பொதுநலத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஆளு. அவருடைய இது நிறைய சொல்லிட்டே போகலாம், நீங்க நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உள்ளாட்சி தேர்தல்ல தலைவரை முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த 18% தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம். தமிழக பாஜகவுக்குன்னு ஒரு தனி இடம் மக்கள் கொடுத்தாங்க, அது இப்ப வெற்றிடமா இருக்கு. அதை ஃபில் பண்ணணும்னால் மீண்டும் தலைவரை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் சாத்தியங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்த ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். ஜெய்ஹிந்த்.